12 வயதில் ஆலயத்தில் பேசிய பின்பு ஒரு நீண்ட இடைவெளி, ஒரு அமைதியான வாழ்க்கை. அந்த அமைதிக்குள் ஊழியத்துக்கான அடித்தளம் அமைந்தது. பாஸ்கா பண்டிகை முடிந்த பின்பு இயேசு நாசரேத்துக்கு அவருடைய பெற்றோருடன் திரும்பினார். அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஆலயத்தில் ஆசிரியர்களை ஆச்சரியப்பட வைத்தவர் இப்பொழுது ஒரு வீட்டுக்குள் தனது பெற்றோரின் பராமரிப்பில் தேவனுடைய குமாரன் மனித வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார். 12 வயதிற்கு பின்பு இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதகமத்தில் பெரியதாக தகவல் ஒன்றும் இல்லை. அக்காலங்களில் இவரை யாரும் வணங்கவும் இல்லை, இவர் இரட்சகர் என்று சொல்லவும் இல்லை. ஆனால் வானம் மட்டும் இவர் யார் என்று அறிந்து கொண்டிருந்தது. 18 ஆண்டுகள் பிரசித்தி இல்லை, அங்கீகாரம் இல்லை, அதிசயம் இல்லை. ஆனால் தேவன் கண்ணுக்கு தெரியாமல் நமக்கான இரட்சகரை உருவாக்கி கொண்டிருந்தார். இந்த மௌனம் தண்டனை அல்ல, இரட்சிப்பின் தயாரிப்பாக இருந்தது. ஒரு நாள் நாசரேத்தின் அமைதியான தெருக்கள் பின்னால் போய்விட்டது. இயேசு யோர்தானை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அவர் அவசரப்படவில்லை, ஆனால் அவர் தயாராக இருந்தார். வனாந்தரத்தில் ஒரு சத்தம் கேட்டது. மக்கள் அங்கே கூடியிருந்தனர். கூட்டத்தில் ஒருவர் அங்கிருந்த மக்கள் அனைவரிடமும் பேசிக்கொண்டிருந்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று. மக்கள் வந்தார்கள். தங்களது பாவங்களை ஒப்புக்கொண்டு தண்ணீரில் இறங்கினார்கள். இது வெறும் சடங்கு இல்லை, இது இருதய மாற்றமாக இருந்தது. அந்த கூட்டத்தில் இயேசு கிறிஸ்துவும் நின்று கொண்டிருந்தார். பிறகு யோவான் இயேசு கிறிஸ்துவை பார்த்தார். அவரை பார்த்ததும் மனம் நடுங்கியது. நான் உம்மிடத்தில் ஞானம் பெற வேண்டும் என்று கூறினார். அதற்கு பதிலாக இயேசு, இப்பொழுது இப்படியே இருக்கட்டும், நீதியை நிறைவேற்றுதல் அவசியம் என்று கூறினார். பிறகு அவர் தண்ணீருக்குள் இறங்கினார். பாவமில்லாத மனிதர் பாவிகளுக்காக. அவர் வெளியே வந்தபோது வானம் திறந்தது. பரிசுத்த ஆவி பறவை போல் அவர் மீது இறங்கியது. ஒரு சத்தம் கேட்டது. இவர் என் பிரியமான குமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று ஒலி கேட்டது. இது ஊழியத்தின் அதிகாரப்பூர்வமான தொடக்கமாக அமைந்தது. அதிசயங்களுக்கு முன்னால், பிரசங்கத்திற்கு முன்னால் கீழ்ப்படிதல் இருந்தது, மௌனம் இருந்தது, ஞானமும் இருந்தது. அதனால் தான் உலகம் மாறியது. இவ்வாறாகத்தான் யோவான் ஸ்நானகரிடமிருந்து இயேசு கிறிஸ்து ஞானத்தை பெற்றார். அவர் ஞானம் பெறும் பொழுது வானம் திறந்து பரிசுத்த ஆவியும் இறங்கி பிதாவின் சத்தமும் கேட்டது. மனம் திரும்புதல் என்பது தேவனிடத்தில் செல்லும் வழியாக இருந்தது. இயேசு தேவனின் அன்புக்குரிய குமாரன் ஆவார். இயேசுவின் ஊழியம் இங்கிருந்து தொடங்கியது. இயேசுவின் வாழ்க்கை நம் கண்களுக்கு ஒரே நாளில் பெரிதாக தெரியவில்லை. மௌன ஆண்டுகள், யாரும் கவனிக்காத நாட்கள், அங்கீகாரம் இல்லாத காலங்கள். ஆனால் அதே காலங்களில்தான் தேவன் அவரை உருவாக்கி கொண்டிருந்தார். நாசரேத்தின் அமைதி யோர்தான் தண்ணீரில் முடிவடைந்தது. அங்கே மனிதர்கள் பார்க்காததை வானம் பார்த்தது. இவர் என் பிரியமான குமாரன் என்றும் வானத்திலிருந்து சத்தம் கேட்டது. அதிசயங்கள் இன்னும் ஆரம்பிக்கவில்லை, பிரசங்கம் இன்னும் தொடங்கவில்லை. ஆனால் கீழ்ப்படிதல் இருந்தது, அமைதி இருந்தது, தேவனுடைய சாட்சியும் இருந்தது. அதனால்தான் உலகம் மாறியது. நம்ம வாழ்க்கையிலும் மௌன காலங்கள் வீணல்ல, அவை தேவன் நம்மை அவருடைய நேரத்திற்காக தயார் செய்யும் பரிசுத்த காலங்களாகும். ஜெபம். ஆண்டவரே, எங்களுடைய மௌன காலங்களில் நீரே எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய நேரத்தில், உம்முடைய சித்தத்தில் நிறைவேற எங்களை தயார் செய்யுங்கள். அடுத்த பாகத்தில் 40 நாட்கள் வனாந்தரத்தில் நடந்த இயேசு கிறிஸ்துவின் சோதனைகளை பற்றி பார்ப்போம். ஆமேன்.